இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடா சோபியா ஸ்கெடர் நம்ம பற்றி பார்க்கலாம். ஐடா ஸ்கெடர் பிறந்த வருடம் 1870 டிசம்பர் 9ஆம் தேதி. இவர் பெற்றோர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஸ்கெடர், சோபியா வெல்ட் ஸ்கெடர். இவரின் தந்தை மருத்துவர் ஆவார். ஐடா ஸ்கெடர் மேல் கல்விக்காக அமெரிக்கா சென்றார். அவரது 20 வயதில் படிப்பு நிறைவு பெற்று இந்தியாவுக்கு வந்தார். அங்கு ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாது என்ற நம்பிக்கையால் இளம் பெண்கள் பிரசவத்தில் இறப்பது கண்டு மருத்துவம் பயில முடிவு செய்தார். தன்னை காதலித்தவரை திருமணம் செய்து அமைதியான வாழ்வை அமெரிக்காவில் வாழ வேண்டும் என்று நினைத்த ஐடா ஸ்கெடர் வேலூரில் பிரசவத்தில் இருந்த 3 இளம்பெண்களை இறப்பை கண்டு தன் வாழ்க்கை பாதையை மாற்றி நாட்டுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்து 1599 நியூயார்க் நகரில் கர்னல் பார்க் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவம் பயின்றார். 1900ஆம் ஆண்டு ஐடா ஸ்கெடரின் தந்தை காலமானார். மருத்துவ பணியின் முழு பொறுப்பையும் ஐடா ஏற்றுக்கொண்டார். அவர் ஆரம்பித்த வீதியோட கிளினிக் திட்டம் கிராம மக்களுக்கு உதவியது. தமிழகத்தில் பரவலாக காணப்பட்ட பிளேக், காலரா, தொழுநோய் ஆகியவற்றில் இருந்து மக்களை காப்பாற்ற நிறைய செவிலியரையும் மருத்துவர்களையும் உருவாக்கினார். மான்ஹெட்டன் என்ற நகரைச் சேர்ந்த வங்கியாளர் செல் உதவியோடு வேலூரில் மருத்துவமனை அமைத்தார். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயிலும் மருத்துவ கல்வியை மார்க் என்னும் அமெரிக்க மருத்துவருடன் இணைந்து தொடங்கினார். 1952ஆம் ஆண்டு சிறந்த மருத்துவருக்கான 5 பேரில் ஒருவராக ஐடா தேர்வு செய்யப்பட்டார். ஐடா மறைந்து 1960ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி.